காவேரி வீட்டில் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி பக்காவாக வந்து நம்ம நர்மதாவுக்கு அவ்வளோ அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணி உட்கார வச்சுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் வரவேற்கிறாங்க. சாரதா, உண்மையிலேயே வந்து ரொம்ப நன்றி மாமி. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வர வச்சுட்டீங்க. யாருமே இங்கே யாருமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கூப்பிட்டோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க. மாமிக்காக நாங்கள் கண்டிப்பாக வருவோம். நீங்களாம் கவலைப்படாதீங்க. பிள்ளையோட ஃபங்க்ஷன் நல்லபடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் சாரதா சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலேயே வந்து என் வீட்டுக்கார் இருக்கும்போது எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. சாரதா வந்து குமரனை பார்த்து, உன்னை சாந்தி வந்து பின்ன என் பிள்ளைனா சும்மாவா, இந்த வீட்டுக்கே என் பிள்ளை தானே உழைச்சி கொட்டிகிட்டு இருக்கான், பின்ன இது என்ன செய்வான், என்ன சாந்தி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், உண்மை அதுதானே, இந்த வீட்டுக்கு பிள்ளையே அவன் தான் இருக்கான், பின்ன அவன் தானே செஞ்சாகணும். எப்படியோ என் தம்பி இல்லாத குறைய அவன் தீர்த்துடுவான். இவங்க மேலெல்லாம் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். எங்கே அம்மாவையும் பார்க்குறான், அம்மாவை பார்க்குறதே கிடையாது அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு சாரதா வருத்தம் அடைகிறாங்க. சாந்தி உன்னையும் வந்து நல்லா தான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பார்த்துப்பா எங்கே பார்த்துக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. என் ராசாத்தி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க சாந்தி நம்ம நர்மதாவை பார்த்து அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரே வந்து வெடி சவுண்டாக இருக்குது. பார்த்தா நம்ம என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு வெடி சவுண்ட்லாம் வச்சுட்டு அதே மாதிரி பேண்டு வாத்தியத்தோடு வந்து இறங்குறாரு சீர்வரிசையோட. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாமி எல்லாருமே அதிர்ச்சி அடித்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இதெல்லாம் எதுக்காக அந்த பையன் பண்ணுறாரு, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்காரு, இதெல்லாம் இங்கே ஒரு சீர்வரிசை கூட வைக்கக்கூடாது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இருங்க அத்தை, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போகிறாரு. பார்த்தா வந்து அத்தை அதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல, என்ன ஆச்சு அப்படின்னோடனே பார்த்தா தாத்தா பாட்டியும் வந்து பரிசு தட்டோடு வராங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. வாங்க அப்படி சொல்லிட்டு சாரதாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே வந்து ஏன் சாரதா, நாங்கள்லாம் எங்கள் வீட்டு குழந்தைக்கு நாங்கள் பண்ணக்கூடாதா, நர்மதா வந்து எங்கள் வீட்டு குழந்தை இல்லையா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படி சொன்னால், நானே சொல்லணும்னு நினச்சேன் சொல்லலை, மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல சாரதா, நீ கோவமாக இருக்குது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. சந்தோஷமாக வருஷத்துட்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் எதுக்கு வீண் செலவு அப்படின்னு, என்ன இப்படி சொல்லிட்டு சாரதா, என் வீட்டு பேத்தி அவளுக்கு நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. உன்னை எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தா வந்து வாழ்த்துறாரு, பாட்டியும் வாழ்த்துறாங்க. விஜய் வந்து சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா விஜய் அங்கேயே நிற்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்டோன்னே விஜய் வந்து நிற்கிறாரு. விஜய் போன்னு கூட சொல்ல முடியல. சாரதாவால் முடிச்சு நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். விஜய் என்ன பண்ணுறாரு, வந்து பார்க்குறாரு. கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நர்மதாவுக்கு சொல்கிறாரு. தேங்க்ஸ் மாமா அப்படின்றாங்க. நர்மதா இன்னைக்கு நீ தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நிஜமாவா மாமா, ஆமாடா ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து சாரதா அப்படியே என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்கிறாங்க. காவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இவர் இப்படிலாம் வந்து அமக்கலப்படுத்துறாரு, உண்மையிலேயே பயங்கரமான ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வளைச்சி போய் பார்க்குறாங்க. உடனே காவேரி கிட்ட வராரு. எப்படி மாமன் சீர் எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மா இதை சொல்ல போகிறாங்க, அதான் அத்தையே அப்படியே நிற்கிறாங்கல்ல, எனக்கு தெரியாதா அத்தை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் தாத்தா பாட்டியை வர வச்சேன், இப்போ எப்படி அப்படின்னோடனே பெரிய ஆள் தான் நீங்கள் அப்படின்றாங்க. நம்ம காவேரி சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, இந்த ஃபங்க்ஷனில் இப்போது நம்ம எல்லோரும் கொடுப்பாங்கல்ல, அப்போது நம்மளும் வந்து சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து சீர் கொடுக்கலாமா அப்படின்னு. ஐயோ நான் வரல, என் அம்மா அவ்வளோதான், இங்கே பாரு உன் அக்காவும் மாமாவும் அங்கே பாரு என்ன கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க பாரு, அதே மாதிரி நிவினும் அதே மாதிரி யமுனாவும் கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தல ஜோடியாக எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் பிரிஞ்சிருக்கோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம்ல காவேரி, வா காவேரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாரு. ஐயோ வேணாங்க எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் போகிறேன்ப்பா சொல்லிட்டு ஓடி போகிறாங்க காவேரி. ஆனால் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதை பார்த்து ஏங்குறாங்க. இதை பார்த்துட்டு சாந்தி வந்து, ஏய் காவேரி என்னடி தனியாக வந்து சீர் கொடுக்குற, தனியாக நின்றுருக்க, போயிட்டு உன் புருஷன் கூட நில்லு அப்படின்றாங்க சாந்தியும். அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. பங்கஜ மாமிக்கு அப்போ தான் விஷயமே புரியுது. என்ன சொல்கிறாங்க இவங்க, விஜய் பக்கத்தில் போய் நிற்க சொல்கிறாங்க, அப்போ விஜய்க்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன உறவு அப்படி சொல்லிட்டு பங்கஜ மாமி அப்படியே யோசிக்கிறாங்க. உடனே சாந்தியை பார்த்துட்டு சாரதை வந்து, சும்மா இருக்க மாட்டியா சாந்தி, தேவையில்லாத எதுக்கு பண்ணுற அப்படின்னோடனே, நான் பழைய ஞாபகத்தில் சொல்லிட்டேன், வீடு அப்படின்றாங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து காவேரி முடிச்சு பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம தாத்தாவும் பாட்டியும் டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சீர் எல்லாமே வந்து வச்சு கொடுக்குறாங்க. நம்ம நர்மதாவுக்கு சந்தோஷப்படுறாங்க. நர்மதா